ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல ஃபேஸ் ஸ்க்ரப் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? இதை யூஸ் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எப்படி யூஸ் பண்ணணும்? எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணணும்? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாய்ஸ் வீர் சேனல். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பட்டன் தான், மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிகினரா இருக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், டெட் செல்ஸ், டேன் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது வந்து வாரத்துக்கு நீங்க 2 தடவை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா என்னோட சஜஷன் நான் என்ன சொல்றேன்னா, வாரத்துக்கு ஒரே ஒரு தடவ மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஜாஸ்தி நீங்க ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல சீக்கிரமா போஸ் வந்துரும். அப்புறம்லாம் ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும் ஃபியூச்சர்ல. அதுக்காக வாரத்துக்கு ஒரே ஒரு தடவ மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து ஸ்க்ரப் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க லைனர், லிப்ஸ்டிக் அதெல்லாம் நம்ம வைப் பண்ணணும் இல்லைங்களா? நான் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நானு. கிளென்சிங் மில்க்க வச்சு நான் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரப் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால இதெல்லாம் நான் வைப் பண்ணிட்டு, அடுத்தது நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் போட்டிருந்த லைனர் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு என் ஃபேஸ நான் என்ன பண்றேன்னா, வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிட்டு, இந்த மாரி வெட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஃபுல்லா நீங்க வெட் பண்ணிட்டு, அடுத்தது நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கணும். ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிரஷ்ல எப்படி பேஸ்ட் வைப்பீங்களோ, அதே மாரி இந்த 2 விரலால நீங்க எடுத்துக்கணும் ஸ்க்ரப்பு. இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என் ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாரி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, கையால ரப் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் சர்க்கிளால நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி பண்ண தெரியுமோ, அது மாரி நார்மலா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணுக்கிட்டலாம் நீங்க எடுத்துட்டு போவாதீங்க. எப்பயுமே மாய்ஸ்சரா இருக்கட்டும், ஃபேஸ் மாஸ்க்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க கண்ணுக்கிட்ட எடுத்துட்டு போகவே கூடாது. அதேமாரி ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. லைட்டா ஜென்டிலா நீங்க வந்து இந்த மாரி நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாரி நீங்க ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா, நீங்க தண்ணீ திருப்பி வச்சு வச்சு நீங்க வந்து வெட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கைய வந்து இந்த மாரி வச்சுட்டு கூட நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த மாரி. கைய மடக்கி இந்த மாரி வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கங்க. இப்போ ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நான் தண்ணி கொஞ்சம் வச்சு வெட் பண்ணிட்டு, நான் திருப்பியும் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துர்றேன். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு, நான் ஃபேஸ் வாஷ் நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படியே விட்டுடக்கூடாது. அடுத்தது நீங்க கண்டிப்பா
ரொம்ப ரொம்ப கண்டிப்பா டோனர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம போர்ஸ்லாம் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்றோம். இப்ப நான் வந்து டோனர் கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாரி கொஞ்சமா காட்டன் எடுத்துட்டு, ஒரு 5 பம்ப் வந்து டோனர் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க வந்து இந்த டோனர வச்சு திருப்பியும் நீங்க வைப் பண்ணணும். நீங்க டோனர் யூஸ் பண்ணாம, நீங்க ஸ்க்ரப் மட்டும் பண்ணிட்டு, நீங்க வெளில போனீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸ்லாம் ஓப்பனா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள டஸ்ட்லாம் போயிட்டு ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் நீங்க வந்து டோனர் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க ஸ்க்ரப் பண்ணி முடிச்ச பிறகு, அடுத்து நீங்க டோனர் மறக்காம யூஸ் பண்ணுங்க. நான் அதான் திருப்பி திருப்பி நான் வந்து சொல்றேன். இப்ப யூஸ் பண்ணிட்டீங்களா? இத அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த டோனர் நல்லா ட்ரை ஆன பிறகு, அதுக்கப்புறம் நீங்க மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க சீரம் யூஸ் பண்றீங்களா? மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்களா? எது வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்க வந்து ஸ்க்ரப்ல நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எதனால ஸ்க்ரப் யூஸ் பண்றோம்? அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? உங்க ஃபேஸ் நல்லா க்ளோவாவும் இருக்கும். அத நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா க்ளோவா உங்களுக்கு வந்து தெரியும். நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளோவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பாய்.